குருவி இந்த மஞ்சள் கலர் இருக்கிறது ஆண் குருவி, இந்த மஞ்சள் கலர் பெண் குருவிக்கு இருக்காது. ஆசையோட தன் காதலிக்காக கூடு கட்ட வந்து தன் உயிரை விட்டுருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இருக்குது, இதுதான் வந்து தப்பிக்கக்கூடிய வழி. இதுலேருந்து ஒரு ரகசிய வழி இது. இதெல்லாம் செஞ்சுருக்கு, ஆனால் இறந்துருச்சு அப்படிங்கிறத மனசுக்கு ரொம்ப ரொம்ப வலிக்குது. இதை கடந்து போகவே என்னால் முடியல. சரி, அந்த குருவி உள்ளே விழுந்ததுமே அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டோம். அதுதான் தப்பாயிடுச்சு. இல்லாட்டி நம்மளே நேற்று ஏதோ ஒன்று செஞ்சிடலாம், புடி எடுத்து கூட கட்டி வச்சுருந்துருக்கலாம். தப்பு பண்ணிட்டோம். மனசு வலிக்குது. அந்த குருவி கூடு 2 டைம் 3 டைம் முயற்சி பண்ணிவிட்டு அது போய்டும்னு நினச்சோம். ஆனால் அது அப்படியே முயற்சி பண்ணி செத்துருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. காலையில் பார்த்துருந்தா கூட எதோ ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் உடஞ்சி விழுந்ததை எடுத்து கூட கட்டி கூட வச்சுருந்துருக்கலாம். அது அதோட வேலையை நம்ம தொந்தரவு பண்ணுறோம்னு நினச்சிட்டு அது பெரிய தப்பாயிடுச்சு. அதாவது மனசு வலிக்கக்கூடிய நிகழ வைக்கக்கூடிய ஒரு செயல் தான் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது கிணறு தான். இங்கே வந்து நிறையா தூக்கணாங்குருவி கூடுகள் வந்து நிறையா கட்டிகிட்ருக்கு. அப்படி கட்டியும்போது பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் சின்ன பசங்க விளையாட்டு போல் அந்த தூக்கணாங்குருவிங்களை அப்படி உடச்சி உள்ளே போட்டாங்க கிணத்துக்குள்ளே. அப்படி உள்ளுக்குள்ளே போட்ட அந்த குருவி கூட்டை வந்து எடுக்கிறதுக்காக இது ட்ரை பண்ணிச்சு. அது எடுக்க முடியல. ஆனால் கடைசி வரைக்கும் வந்து அதை முயற்சி பண்ணி போட்டு அந்த கூட்டோட அது இறந்துருச்சு. இது வந்து ஆண் குருவி தான். நான் இப்போ குளிக்க வரும்போது நேற்று முயற்சி பண்ணிகிட்டு இருந்தது இன்றைக்கி இறந்துருச்சு. இது வந்து பசங்க வந்து விளையாட்டுத்தனமாக இதை வந்து பிச்சு போட்டு போயிடுறாங்க. ஆனால் ஒரு குருவி தன்னோட உழைப்பு மட்டும் இல்லாமல் அது தன் உயிரும் சேர்த்து போயிடுச்சு அப்படிங்கிறது மனசு ரொம்ப வலிக்கிறமாக இருந்துச்சு. அதனால் இப்போ நான் உங்களுக்கு இதை ஏன் பகிர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் நீங்கள் இந்த மாதிரி சின்ன பசங்க செஞ்சால் கூட அதை வேணான்னு சொல்லுங்கள். நம்ம மட்டும்தான் கிடையாது, இது மனுஷர்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு நல்லா கட்டுறாங்க. கட்டிகிட்டு இருக்கும்போது இடையில வேறு எவனாச்சும் வந்து பிடிச்சிட்டான் என்னாச்சும் பண்ணுறான் அப்படிங்கிறப்ப எப்படியோ அந்த மனுஷனுக்கு வலிக்குமோ அதே மாதிரி தான் இந்த குறியும். இவ்வளோ அதிக கணத்தை அதனால் எடுக்க முடியாமல் தண்ணியில் மூச்சு திணறி இறந்துருச்சு. கிணத்துல தான் இருந்து பேசிகிட்ருக்கேன். தயவு செஞ்சு எல்லா உயிரினங்களும் சமமாக வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நன்றி. முடிஞ்ச அளவுக்கு எல்லா உயிரினமும் வாழட்டும், அவங்களுக்கும் வந்து நம்ம வாழ்கிறதுக்கு வழி கொடுக்கணும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா ஜாதி வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சில அறிவாளிகள் நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா ஓர் அறிவு ஜீவனிலிருந்து 6 அறிவு மனிதன் வரைக்கும் எல்லாத்துக்கும் சமமானது இந்த உலகம் அப்படிங்கிற புரிய வைக்கிறதுக்காக தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னாங்களே தவிர ஜாதி மதம் அப்படிங்கிறதெல்லாம் பொய். இவனுங்க தனக்காக வேண்டி சுற்றிக்கிட்ட அது சுற்று. தயவு செஞ்சு எல்லா உயிரும் வாழணும், எல்லாத்துக்கும் உதவி பண்ணுங்கள். இந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்க. சின்ன பசங்க விளையாட்டு போல் செஞ்சால் கூட விரட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.